கூட்டணியில இருந்து ஒப்புக்கொண்டு ஒரு ராஜ்யசபா இடம் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்த நீ இன்னைக்கு தேமுதிக என்கிற கட்சி இன்னைக்கு பழி வாங்கிட்டியே. உன் கூட்டணியில யார் இருக்கா சொல்லு? அதிமுக கூட்டணியில எந்த கட்சி இருக்குன்னு சொல்லுங்க. இருந்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி, தமிழ்நாட்டில் களத்தில் நின்று போராடுகிற கட்சி. நீ இந்த நாட்டில் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை கண்டிக்க வேண்டிய முறையில் கண்டிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்காக இஸ்லாமிய பெருமக்களுக்கு நேரப்போகிற தீங்கை பற்றி நீ கவலைப்படவில்லை. இன்னைக்கு வெளியேறிட்டாங்களே. தேமுதிக இல்ல, உங்கூட எஸ்டிபிஐ கட்சி கிடையாது. உங்கள்கிட்ட யார் இருக்க? எந்த கொள்கையுமே அதிமுகவுக்கு கிடையாதா? கொள்கையே கிடையாதுங்க. கொள்கை ஜெயலலிதா காலத்தில் அவங்க வந்து நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல, உண்மையான திராவிட இயக்கமாக அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனை ஜெயலலிதாவிற்கு கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. தமிழ் ஈழத்தை அங்கீகரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். ராஜபக்சே என்கிற கொலைகாரன், 1.25 லட்சம் மக்களை கொண்ட கொலைகாரனை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க கூடாது என்று தீர்மானம். ஒரு நீதிபதி ஒரு கிளப்புக்கு போகிற பொழுது வேட்டி கட்டி கொண்டு போனார் என்பது அவமதிப்பிற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம். இதெல்லாம் அவங்க திராவிட இயக்கம் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லுகிற அந்த பாதைக்கு அவர்கள் பயணித்தார்கள். அதனாலதான் அவங்க 2வது முறையாக ஆட்சிக்கு வருகிற சூழலும் வந்தது. அந்த பார்வை ஜெயலலிதாவுக்கு வந்தது. நாடு கடந்த தமிழீழ அரசவையினுடைய கூட்டம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடந்த பொழுது நாடு கடந்த தமிழீழ அரசவையில பேசுவதற்கு என்னை அழைத்தார்கள். ஈழ பிரச்சனையில அதிமுகவுக்கு கொள்கை இல்லை, அவங்க தீவிரம் இல்லை அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லா கட்சிகளும் அதிமுக மீது சுமத்திய காலகட்டத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசவையில் பேசுவதற்கு அதிமுகவில் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு வாய்ப்பு வந்த பொழுது, சென்று வாருங்கள், நான் டெரரிஸ்டுக்கு தான் எதிரி, நான் தமிழீழத்துக்கு சப்போர்ட்டர், இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, சபத் போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னவங்க. அவங்க ஒன்று இருக்கா? என் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை கீழடி பதிவு செய்திருக்கிறது. அந்த ஆய்வை இன்றைக்கு எப்படியாவது நிறுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. நாங்கள் தீர்மானம் போடுறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது அறிவாவது இருக்கா இதை பற்றி பேச?